சொல்றது. அதாவது அவரு கூப்பிட்டது நம்ம தப்புன்னு சொல்றோம். அங்க போய் பாத்துக்க கூடாது, பாக்கணுமா பார்க்க கூடாதான்னு சொல்லி அவங்க தான் சார் டிசிஷன் எடுக்க முடியும். நம்ம வந்து யாருமே பேச முடியாது. அப்ப அடிமையா இருக்கிறவங்களும் அந்த மாதிரி சொல்லிடலாமா? யாருனாலும் எந்த காலத்திலயும் அடிமையா இருக்கிறவங்க எல்லாமே அவங்க தான் சார் முடிவு எடுக்கணும்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நம்ம பேசக்கூடாது. அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த மக்களை கூப்பிட்டு நம்ம பார்க்கணுமா அப்படின்ற தலைவர் தான் சிந்திக்கணும் சார். அப்ப திமுக அரசு இந்த மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடும் போது 3 வேளை சாப்பாடு போட்டு அதை மறைக்கிறாங்க. அப்ப இந்த அரசை நீங்க ஏன் வந்து குறை சொல்லல? இந்த அரசு குறை சொல்லணும். இப்ப பேசலாம் 1/2 மணி நேரம். நீங்க விஜய் பேசிட்டு திருப்பி இந்த அரசுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ விஜய் சைட்ல என்னன்னு தான் கேட்டீங்க, அவ்வளவுதான். இந்த அரசு தான் நம்ம சொல்றோமே, இவங்க தோத்து போக வேண்டிய அரசு, இவங்க வீட்டுக்கு போக வேண்டிய அரசுன்னு. இவங்க தான் அந்த அளவுக்கு மோசமாக தான் நடந்துக்கிட்டாங்க. 13 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் 13ஆவது நாள் என்னைக்கு 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து போராட்டம் பண்ணுறாங்க. 15ஆம் தேதி கார்பரேஷனில் கொடி ஏற்றணும். 13ஆம் தேதி அவங்கள காலி பண்ணுறீங்க. எதுக்குன்னா 2 நாளில் கொடி ஏற்றணும்.